தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விசை கூட இந்த செய்தியின் வாயிலாய் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைகளை எண்ணி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் இந்த ஏப்ரல் மாதத்திலே 3வது ஆராதனையை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். யாருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, வேண்டுதல் நிறைவேற என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் என்றெல்லாம் நம் கடந்த நாட்களிலே வசனங்களை தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்முடைய வாக்கு தத்தங்களை மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் என்பதை தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஜெரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியாவை பார்த்து, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியா எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்டது சரி, நீ கண்டது சரி, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். என் வார்த்தையை, நல் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்ன, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் தீவிரமாய் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மனிதன் தேவனை குறித்து சொல்லும்போது, எல்கானா என்கிற ஒரு மனுஷன் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது வசனத்திலே, அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்கானா சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றட்டும். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய வார்த்தையை நிறைவேற்றட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நல் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நல் வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீவிரமாய் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய ஜெபம் இன்னமாய் இருக்கிறது என்றால், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றட்டும் என்று சொல்லுகிறார். இதேதான் என்னாகம புஸ்தகத்தில் படிக்கும்போது 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படியானால் நம்முடைய ஆண்டவரை குறித்து பாலாக் பிலேயாம் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் பொய் சொல்லாத தேவன், சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல, அவர் சொல்லுவதை செய்கிற தேவன், அவர் உரைக்கிறதை செய்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் தேதியிலே கர்த்தர், நான் என் வார்த்தையை உங்களிலே நிறைவேற்றுவேன், நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட திருவுளம் பற்றுகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை அப்படியே நம்புகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேறும். அதோடு மாத்திரமல்ல, எரேமியாவை பார்த்து, என்னுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்கானாவினுடைய ஜெபம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை
நம்மிலே நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அப்படியானால் தேவன் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை கர்த்தர் உங்களிலும் என்னிலும் நிறைவேற்றுவார். உன் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு எனக்கும் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வேதத்திலே நிறைவேற்றின சில சம்பவங்களை இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நெகேமியா என்கிற ஒரு பக்தன் சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை குறித்து விதமாய் சொல்லுகிறான். தேவன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, நெகேமியா chapter 9 verse 8, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். தேவனை புகழ்ந்து பாடுகிறான் நெகேமியா என்கிற பக்தன். தேவனை குறித்து சொல்லும்போது, நீர் நீதியுள்ள தேவன், you are a righteous God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு நீர் பண்ணின உடன்படிக்கையை, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நீர் நிறைவேற்றினீர். அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். இவ்வளவு நல்ல தேவனை குறித்து சாட்சியாய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாயிருக்கும் போது ஏன் ஆபிரகாமை குறித்து என்ன வார்த்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகத்திலே அவனை அழைத்த போது 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, அவனை அழைத்த போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் லோத்தை விட்டு பிரிந்த போது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஒன்றாய் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அப்படியே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 13ஆம் அதிகாரத்திலே அவன் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாமுக்கு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பாருங்கள். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்தை உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் தருவேன். தேசத்தின் நீளம் எம்மட்டோ அம்மட்டாய் நீ நடந்து திரி, அகலம் எம்மட்டோ அம்மட்டாய் நடந்து திரி, உனக்கு தருவேன். உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல இருக்கும். நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் எண்ணட்டும். இதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள், ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதை நிறைவேற்றினார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாக நெகேமியா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். 17வது அதிகாரத்திலே இது மாத்திரமல்ல, 17ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே 4வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்றென்றைக்கும் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் உன்னை
திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படிக்கு உனக்கும் எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததியின் நடுவே உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேப்பா, திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் மாற்றுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் 99 வயதான போது அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு, எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அதைதான் அவன் இருதயத்தை நீருள்ளவனாக்கி என்று சொல்லுகிறான். அவன் இருதயத்தின் உத்தமத்தை கண்டு நீர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினீர் என்று நெகேமியா சொல்லுகிறான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் என்றால் உங்களுக்கு எனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய இருதயத்தின் உண்மைக்கு தக்கதாய், நம்முடைய ஜீவியத்தின் உண்மைக்கு தக்கதாய் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நமக்குள்ளே நிறைவேற்றி 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 ஒன்றும் தரையில் விழுந்து போகாதபடி நமக்குள்ள நிறைவேற்றுவார். சாமுவேலை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். சாமுவேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகவே இல்லை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவன் அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை செய்வாராக. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கும் போது வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே தரையில ஒரு வார்த்தையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் அவனுக்குள்ளே நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே வார்த்தையை தான் யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கிறோம். யோசுவா மரண காலம் சமீபித்த போது, இதோ இன்று பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட கர்த்தர் தவறி போக விடாமல் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர், சொன்னால் அப்படியே நிறைவேற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும், ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார். உடன்படிக்கை மட்டுமல்ல, வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த காலை வேளையிலே நீங்கள் நானும் விசுவாசிப்போம். உனக்கும் எனக்கும் சொன்ன வார்த்தைகளை என் தேவன் நிறைவேற்ற வல்லவர். காலங்கள் தாமதித்தாலும், காலங்கள் உருண்டோடினாலும் என் இருதயத்தை நான் நேராக்க, என் இருதயத்தை உண்மையுள்ளதாய் மாற்ற, இன்னும் உண்மையுள்ளவனாய் நான் மாற அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டதினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலத்த 7 ஜாதிகள் அவரை துரத்தி தேவன் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுத்தார். இதே போல உங்களுக்கும் எனக்கும் பண்ணப்பட்ட எல்லா வார்த்தைகளும், உங்களுக்கும் எனக்கும் சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஒன்றாகிலும் தவறி போகாமல், ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும் உங்களில் என்னிலும் நிறைவேறும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்தை உண்மையுள்ளதாய் நாம் மாற்றுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது 2 Kings chapter 10 verse 10 அங்கே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கிறேன்.
ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற நல்ல காரியங்களும் நிறைவேறும், கெட்ட காரியங்களும் நிறைவேறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் படிக்கும்போது கர்த்தர் ஏலியின் குடும்பத்திற்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியின் குடும்பத்திற்கு என்ன சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியின் குடும்பத்தாரை குறித்து சொன்ன வார்த்தையை எங்கே நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜாவான போது அந்த அபியாத்தார் என்கிற ஊழியக்காரனை ஊழியம் செய்யாதபடிக்கு உன் தகப்பன் வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறேன். ராஜா ஆசாரியனாகிய அபியாத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாய் இருந்தும் என் தகப்பனாகி தாவீதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரங்களெல்லாம் நீ அவனோடு கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக சாலமோன் அபியாத்தாரை ஆசாரியனாயிராதபடி தள்ளி போட்டான் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 27 36 வரைக்கும் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 36வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் வாசஸ்தலத்தில் 29ஆம் வசனத்தை பாருங்கள். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளிட்ட என் பலிகளையும் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதான ஆளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என் குமாரரை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இங்கே ஆசாரியனாகிய ஏலி செய்த தவறு, தேவனை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளைகளை மதித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தன் பிள்ளைகளை கனம் பண்ணினான். ஆனபடினாலே தேவனுடைய காணிக்கைகளையும் தேவனுடைய ஆராதனைகளையும் அவன் அலட்சியம் பண்ணினான். கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தள்ளி போடுவேன் சொன்னார். அது அப்படியே காலங்கள், நியாயாதிபதியின் காலங்கள் போய் ராஜாவின் ஆட்சி வரும்போது கர்த்தர் எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பாக, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக அபியாத்தார் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்த ஒரு சின்ன தவறு. அவன் தாவீதோடு கூட பாடு அனுபவித்தவன், தாவீதோடு கூட தீமை அனுபவித்தவன், தாவீதோடு கூட உபத்திரவத்தை அனுபவித்தவன். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதோனியா பட்சமாய் சார்ந்து கொண்டான். அதோனியாவுக்கு ஒத்தாசையா இருந்தான். அதோனியாவுக்கு வழிகாட்டியா இருந்தான். இதை அறிந்ததானே சாலமோன், நீ ஊழியம் செய்ய வேண்டாம், உன் நிலத்தை பயிர் செய்து நீ பிழைத்துக் கொள் என்று அவனை அனுப்பி விடுகிறான். எவ்வளவு பரிதாபம். எத்தனை ஆண்டுகளானாலும், எத்தனை வருஷங்களானாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிலும் என்னிலும் நிறைவேறும். கொஞ்சம் முன்னாடி 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாபின் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஒன்று தரையில் விழாதபடி அது நிறைவேறிற்று என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படுவோம். நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் உங்களை கொண்டு, உங்களுக்காக, எனக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாம் இருதயத்தை உண்மையுள்ளதாக மாற்ற கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்தார். அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. சாமுவேலை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லை. இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருப்போம், வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ.
அப்படியானால் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர், வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கு எனக்கு சொன்னதை நிறைவேற்ற நம்முடைய இதயத்தை சரியாக்குவோம், நம்முடைய ஜீவியத்தை சரியாக்குவோம், வாக்குத்தத்தங்களை பிடித்து பேசுவோம். யாக்கோபை குறித்து சொன்னாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னாரே. உன்னை விட்டு விலகாதே, உன்னை கைவிடாதே ஒரு நல்ல கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னையும் நேசிக்கிற கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை சரியாக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று சொன்னபோது தன் உத்தமத்தை அவன் பின்பற்றினான். உத்தமத்துக்கு நேராய் தன் இருதயத்தை திருப்பினான். விட வேண்டியவளை விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நேராய் தன் ஜீவியத்தை திருப்பின போது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றினவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு எனக்கு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஒரு மனுஷனை குறித்து, முதலாவது ஆபிரகாமை தியானித்தோம், இரண்டாவது ஏலியின் குடும்பத்தை குறித்து தியானித்தோம், மூன்றாவது தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது சாலமோன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் 13வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 1 Kings chapter 6 verse 12 அங்கே சொல்லும்போது, என் தகப்பனுக்கு நீ சொன்னதை நிறைவேற்றினீர் என்று சொல்லுகிறான். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகி தாவீதோடு சொன்னேன். என் வார்த்தை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8:15 மாத்திரமல்ல, 20வது வசனம் கூட. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இன்னும் கூட ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 8:24. தேவரீர் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாள் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர். தாவீதுக்கு சொன்னதை சாலமோனுடைய காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றினார். உன் கற்பப்பிறப்பாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். நிச்சயமாய் சிங்காசனத்தில் மீட்டிருக்கிற புருஷன் உனக்கு இல்லாதிருப்பதில்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அப்படியே நிறைவேற்றினார். தாவீது தன்னை நேருள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் மாற்றிக்கொண்டான். நீங்களும் நான் கூட கர்த்தர் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர். வேண்டுதல் மட்டுமல்ல, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். வாக்கு தத்தங்கள் அல்ல, தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். வார்த்தை நிறைவேற்றுகிற தேவனிடத்திலே நம்மை சரிப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். தீவிரமாய் என் வார்த்தை நிறைவேற்றுவேன். கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம், சரிப்படுத்துவோம், சீர்படுத்துவோம், வழிகளை செவ்வாய்ப்படுத்துவோம். கர்த்தரை நம்பி இருப்போம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தரை விடாதபடி நமக்குள் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமாக. அன்புள்ள தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாளை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜீவியத்திலே எங்களுக்கு வாக்கு தத்தங்களை மட்டுமல்ல, எங்களுக்கு வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். எங்களை குறித்து நினைத்திருக்கிற, சொல்லியிருக்கிற, எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் எங்களை நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆகாப் குடும்பத்தை குறித்து, ஏலி குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தை ஒன்று தவறி போகவில்லை.
கர்த்தாவே இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்து சாமுவேலை குறித்து சொன்ன ஒன்று தவறி போகவில்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்றினவர். எங்களுடைய ஜீவியத்திலேயும் எங்களை குறித்து சொன்ன எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு ஆணை நிறைவேற்றினவர். ஈசாக்கினிடத்தில் வாக்குத்தத்தை நிறைவேற்றினவர். எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே வார்த்தைகளை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதியும். கிருபையும் நன்மையும் உங்களை தொடரட்டும். கர்த்தர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.